பிள்ளையே, சிலர் தன் கடமை முடிந்துவிட்டது என்பது போல தங்களை முடக்கிக் கொள்கிறார்கள். உயிர் உள்ளவரை, உடலில் பலம் உள்ளவரை ஓய்ந்திருக்கும் உரிமையானது மனிதனுக்கு கிடையாது. எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். எறும்புகள் மழைக்காலத்திற்கு உணவை சேமித்துவிட்டு கோடையில் ஓய்வதில்லை. அப்பொழுதும் எதையேனும் தேடிக்கொண்டு தான் இருக்கும். அதை போலவே நீயும் ஓய்வு என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு எப்பொழுதும் வேலை பார்க்க தயாராக இரு. நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன், எவ்வளவோ போராடிவிட்டேன், இன்னும் விடியவில்லை என்பாயாகில் இனிமேல் விடியலாம் அல்லவா? ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பி. அடுத்தடுத்த அனுபவங்கள் நிச்சயம் கை கொடுக்கும், உனது தோல்வியை மாற்றும். நீ எப்பொழுதுமே உனது பலவீனத்தை மட்டுமே சிந்திக்காமல் பலத்தை பற்றி சிந்தனை செய். முடிந்தால் பலத்தை மட்டுமே சிந்தனை செய். அப்பொழுதுதான் தோல்வி என எதுவும் இல்லை, எல்லாமே முயற்சி என தெரிய வரும். உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போகவும் முடியும். உன்னிடம் இருக்கும் ஒரு குணம், நீ என்றுமே அதிர்ஷ்டத்தை சார்ந்திருக்கும் ஆள் அல்ல, உழைப்பை நம்பி அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஆள். நிறைய பேர் உன்னை அதிர்ஷ்டக்காரி என்கிறார்கள். அது உனது குணத்தினால், உனது செயலால், உனது நேர்மையால், மனதில் உள்ள இரக்கத்தால் கடவுள் கொடுத்த கொடை. உன்னுடைய பிரார்த்தனையை கடவுள் எப்பொழுதும் கேட்கிறார் என்று உனது காதுபடவே பிறர் பேசுவதை கேள்விப்பட்டுள்ளாய். பிரார்த்தனையானது கேட்கப்பட வேண்டும் என நினைத்து பிரார்த்தனை செய்யாதே. கடவுளிடம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என அறிந்து பிரார்த்தனை செய். பிரார்த்தனையின் பலன்கள் எப்பொழுதும் சாதகமாக மட்டுமே இருப்பதில்லை. பாதகமாக நடப்பது போல் தெரிந்தால் புலம்பாமல் இயற்கையின் நியதிப்படி நடந்தது என ஆறுதல் கொள். கெட்ட நேரம் என நீயாக நேரத்துக்கு பேர் வைத்து பயந்து பதறக்கூடாது. இது அனுபவங்களை தரும் நேரம். என்னையும் பிறரையும் துல்லியமாக கணக்கீடு செய்யவும், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என கற்பிக்கவும் இது பயன்படும். நான் நிதானிக்க வேண்டிய நேரம் என அப்பொழுது நினைத்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள். எனது குழந்தையே, ஒரு விஷயம் முடிவதற்கு முன்னாக வேறு ஒரு விஷயத்தை திட்டமிடாதே. முடியாத விஷயம், வேண்டாத விஷயம், நடக்கக்கூடாத விஷயம் என தெரிந்தால் உடனடியாக விட்டுவிடு. எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு நல்ல பக்குவத்தை பெறுவாய். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதிற்குள் வர வேண்டாம். சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத செயல்கள் நடக்கலாம், செய்திகள் வரலாம், நிகழ்ச்சிகளை நீயே பார்க்க நேரிடலாம். இப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது கண்டும் காணாமலும் போகத்தான் வேண்டும். ஏனெனில் இந்த உலகம் உனது நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கவில்லை. நியாயத்திற்கு கட்டுப்படவும் தயாராக இல்லை. தன் இஷ்டப்படி நடக்கவே விரும்புகிறது. இதில் தலையிடும் ஒவ்வொருவரும் அதற்கு எதிரானவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்படுவார்கள். இந்த உலகம் தன்னை பாராட்ட வேண்டும் என உன்னிடம் எதிர்பார்க்கிறது. நீயும் அதை மறுக்கக்கூடாது. எதிரில் இருக்கின்ற யாரையும் பாராட்டி பேசுகின்ற குணத்தை வளர்த்துக்கொள். தகுதி இருந்தால் அது அவர்களை போய் சேரட்டும், இல்லாவிடில் உன்னிடமே திரும்பி வரட்டும். பாராட்டி வை. இதுவரை நீ முன்னெடுத்த அனைத்தையும் நான் ஆசீர்வதித்து வளர்த்து கொடுத்தேன். இனியும் அப்படியே செய்வேன். என்றென்றும் நான் உன்னுடனும் உனக்காகவும் மட்டுமே இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக தெளிவாக உணர்ந்து கொள். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உன்னை மனமாற ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் சாந்தி.